சிங்கம் மாதிரி இருக்க, உன்னுடைய வார்த்தைகள் சிங்கம் மாதிரி இருக்கு, உன்னுடைய தோரணை சிங்கம் மாதிரி இருக்கு, உன்னுடைய கேரக்டர் சிங்கம் மாதிரி இருக்கு. இப்படி சொன்ன உடனே நமக்கு என்ன சந்தோஷம் வரும், அபரிமிதமான ஒரு சந்தோஷம் வரும். நாயே அப்படின்னு சொன்னோன்னு கோவம் வரும். ரெண்டும் விலங்கு தான். இந்த ரெண்டுல நாய் காசு கொடுத்து வாங்கலாம். நாயை வளர்த்துறதுக்கு கவர்மெண்ட் எந்த தடையும் போடலை. நாய் நன்றி உள்ளது, நாய் காவல் காக்கும், நாய் பாசமா இருக்கும். சிங்கம் இது எதுவுமே பண்ணாது. ஆனா சிங்கம்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு கௌரவம் வருது. காட்டுல ராஜாவா இருக்கக்கூடியதுனால. ஆனா ராஜாவுக்கு நன்றி கிடையாது. ஆனா ராஜா யாரையும் காக்காது. ஆனா ராஜா ஒரு ஆட்டிடியூட தான் இருக்கும். ஆனா ராஜா ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க. அப்ப ஈகோயிஸ்டிக்கான ஒரு சிங்கத்தை நம்ம கூட கம்பேர் பண்ணனா நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்ல. அப்ப எந்த அளவுக்கு புரிதல் நாம வச்சிருக்கோம். மனிதனாக இருந்தால் நன்றியோடு இருக்கணும். ஒரு மனிதனாக இருந்தால் நண்பர்களை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும். ஒரு மனிதனாக இருந்தால் நம்ம சமூகத்தை காப்பாற்றணும், நம்மளுடைய கொள்கைகளை காப்பாற்றணும். ஆனா நம்ம நாய் மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அப்ப நம்மளுடைய ஈகோ எந்த அளவுக்கு பெருசுன்னு பாருங்க. நம்ம ஈகோ காட்டுல இருக்கக்கூடிய கொடூரமான மிருகத்தோட சேர்த்து வச்சு பேசினா சந்தோஷம். நாட்டுல இருக்கக்கூடிய நன்றியுள்ள காவல் காக்கிற நாயோட சேர்த்து வச்சா கோவம் வருது இல்ல. அப்போ புரிதல்ல தான் பிரச்சனை. புரிதல் வரணும்னா நிறைய விஷயம் இன்னும் தெரிஞ்சுக்கணும். உலகத்தை தெரிஞ்சுக்கணும். உலகத்தை தெரிஞ்சு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும். மனிதர்களை தெரியணும், விலங்குகளை தெரியணும். அப்போ புரிதல் வரணும்னா தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. தெரிஞ்சுக்கிறது எப்படி கத்துக்க ஆரம்பிங்க. பிரம்மாண்டமா, அழகாக, சிறப்பாக, சந்தோஷமாக, ஈகோ இல்லாம வாழலாம்.